நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 11ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே வர்றார். அப்போ உச்ச வீட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறது நம்ம காமனாக சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார்னா, பொதுவாகவே உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பல முயற்சிகள் எடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டீங்க, அதை ஃபினிஷிங் கொண்டு போக முடியல. ஒரு நல்ல நிலைமை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து வச்சுருப்பீங்க, அதை என்ன சொல்லுவோன்னா சின்ன பின்னமாக்கியிருப்பாங்க. முயற்சியில் பல தடை, அதாவது என்ன சொல்லுவோன்னா இந்த பேரிக்காடை போட்டு இது ஒன் வே டேக் டைவர்ஷன் போடுவோம் பார்த்தீங்களா, அது கடந்த ஒரு 3 வருட காலமாக அதிகமாக நடந்தது உங்களுக்கு தான். ஒரு ரோட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், ஹைவேயில் போகிறோம், சரி ஹைவேங்கிறது நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு பாதை, ரைட் நல்லபடியாக போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள்னு அத்தனை தடைகள் இருந்துச்சு. தடை எவ்வளோ வந்தாலும் அதை உடைங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தினாலும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அடிச்சுக்கிட்டே இருந்தால், தடுத்துக்கிட்டே இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தடுத்திருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டு தடையில்லா வெற்றி காணக்கூடிய ராசியில் நீங்களும் முதன்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதாவது அதுக்கடுத்த ஸ்டெப்பு வச்சோம் பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அது நீங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதை நம்ம இப்போ டெக்னாலஜியில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, புதிய ஆப்லாம் கண்டுபிடிக்காதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அத்தனை விதமான புதிய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய கன்னி ராசிக்காக தான். கன்னி ராசி அந்த இடத்துல இல்லைன்னா, நீங்கள் வேலை பார்க்கலை அப்படின்னா
அந்த இடத்துல புதிய கண்டுபிடிப்பு வரவே இருக்காது, இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்போ புதிய கண்டுபிடிப்பு, புதிய சிந்தனைகள் எல்லாம் சூப்பராக வச்சுருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ அது மாறப்போகுது. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க வெற்றி பெறும். யார் யாரெல்லாம் கலைத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை ஒரு நிலைப்படுத்த வேண்டும், தனக்கான ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு, உங்களுக்கு உறுதியாக ஒரு அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம் என்ற 3 விதமான செயல்பாடுகளும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் கன்னிராசிக்காரர்களுடைய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மகர ராசியை குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க. ஸோ இந்த 7ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மிகப்பெரிய ஒரு அற்புதமான பார்வை. ஓகேவா? அந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால ஆட்டோமேட்டிக்காக கன்னிராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் தன்னுடைய சிந்தனைகள் செயல்பட மாட்டேங்க, தன்னுடைய சிந்தனைகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, குழப்பம் இருக்குது, நான் யோசிக்கிறத என்னால் நடத்த முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கீங்களோ, உங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் அப்படியே என்னென்னா, இந்த ஒரு பென்சிலில் எழுதிட்டு ரப்பரை வச்சு அழிப்போம், அதே போல் வந்து பெரிய போர்டில் எழுதிட்டு பலவனையும் எரேசரை வச்சு அழிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதெல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய சிந்தனைகள் செயல்படக்கூடிய அற்புதமான தருணம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல ஏமாற்றங்கள், பல துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி என்பது இனிமே தான் உண்டு. பொதுவாக இந்த கன்னிராசி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா, கன்னிராசி பெண்களை ஒருத்தர் காதலிக்கணும், கன்னிராசி பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கணும்னா 7 ஜென்மத்தில் உண்மையிலேயே அவங்க நல்லது செஞ்சால் மட்டும்தான் கன்னிராசி பெண்கள் கிடைப்பாங்க. எதுக்குங்க 7 ஜென்மம்? அதற்கான விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா நம்ம ராசியின் அடிப்படையில் மட்டும் தான் பேசுகிறோம், லக்னத்துக்கும் போது கொஞ்சம் சில மாறுபடும். ஸோ ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது கன்னி ராசியில் தான் சுக்கிரன் வலிமை இழக்கிறார். அப்போ கன்னிராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை புரிந்து கொண்ட அன்புக்காக, தன்னையே நேசிக்கும் காதலனுக்காக, தன்னை மட்டும் கல்யாணம் முடித்து தன் கூட வாழ நினைக்கும் தன்னுடைய கணவனுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்வாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய தியாகியாகவே வாழ்வீங்க. உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவல் போயிருப்பீங்க. நீங்கள் இந்த அன்பு, இந்த காதல் என்ற சிறு வட்டாரத்துக்குள்ளே போய் மாட்டிட்டு ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படியே துடிப்பீங்க. உங்களை வந்து வலை விரிக்காங்க, அதாவது என்னென்னா ஒரு தூண்டிலில் போட்டு ஒரு மீனை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை யாராச்சும் நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்கள் தான் என் உலகம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. உங்களுடைய சொல்லணும்னா 7ஆம் அறிவை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவசரப்படக்கூடாது, உண்மை நம்பிடக்கூடாது. ஏன்னா உங்களை இத்தனை நாட்களாக பல கன்னிராசி என்பவர்களுக்கு, பெண்களுக்கு ஏமாற்றம் காதல் மூலமாகவும் கல்யாணத்து மூலமாக தான் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கிரகமைப்பு ரீதியாக காதலில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு சார், நாங்கள் 2 பேரும் உண்மையிலே ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருக்கோம் சார், எங்கள் 2 அன்பு பக்கத்தில் இருக்கவங்களுடைய சூழ்ச்சினால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எங்கள் 2 பேருக்குடைய காதல் நிலையாக வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றி உண்டு. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து 7ஆம் இடத்தை தான் குறிப்பிடுவோம். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இங்கே திருமணம் நடக்கப்படுது, திருமண தடை விலகுது. எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் பார்வையாலேயோ செயற்கையாலேயோ இணைந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல திருமணம் நிச்சயிக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வட்டம் கன்னிராசி பெண்களுக்கும் சரி, கன்னிராசி ஆண்களுக்கும் சரி, காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
திருமணம் முடிச்சிட்டோங்க, நிறைய போராட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கல்யாணம் முடிச்சு எதுக்கு வாழ்கிறோம், எது ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கோம். அவ்வளோதான், பேருக்குன்னு இன்ஷிட், பேருக்குன்னு வாழ்க்கை. என் கணவர் எங்கே இருக்கார், அங்கே இருக்கார். என் வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓடி இருக்குங்க. எப்போங்க நாங்கள் உண்மையிலேயே அன்பாக பாசமாக ஒரு அந்யுன்யமாக 2 பேரும் வாழ்வோம்? எப்போ என் கணவர் என்னை புரிந்து கொண்டு என்னை மட்டும் அன்பு செலுத்துவார், எப்போ என் மனைவி என்னை புரிந்து கொண்டு என் மேலே அன்பு செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குற கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகமான குரு பகவானுடைய பார்வை மூலமாக இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கி கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டம் நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கிரக ரீதியாக குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம்னா, பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் பெருமாளுடைய உறுதுணையும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கப்பட்டு குருவுடைய அருளாலும் சிறப்பாக இருப்பீங்க என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ், ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.